கிமு 3000 வருடங்களுக்கு, கிமு 3000. எனவே இந்த காலத்திலிருந்து பார்த்தால் 5000 வருட பழமையான எழுத்து இவை. இவை ஓ, குறில் ஓ. இவை குறில் ஓ. இவை எப்படி வளர்ச்சி பெற்றன என்று பார்ப்போம். நமக்கு கிமு 1000 வருடங்களிலிருந்தே ஓ என்ற வரி வடிவம் கிடைக்கின்றன. இன்று வரை பார்ப்பதில் கிமு 7ஆம் நூற்றாண்டுகளிலிருந்தே ஓ என்ற வடிவம் கிடைக்கின்றன. கிமு 5000 வருடங்களிலிருந்தே ஓ என்ற பண்டைய எழுத்தாகிய தமிழ் எழுத்து, தமிழி என சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இருக்கின்றன. இவற்றின் வரி வடிவம் எப்படி மாறியது என்றால், இப்படி இருந்தவை இப்படி மாறிக்கொண்டே வந்தன. இதற்கான ஆதாரங்களை இந்த காணொளியுடன் இணைத்து பிறகு புகைப்படங்கள் அனுப்புகிறேன். அவற்றை உற்று நோக்கினால் இவை நன்கு புரியும்.